இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? அன்பில்லத்துக்கு போகிறோம். ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் 4 மணிக்கிட்ட போகிறீங்க? இல்லைம்மா, அன்பில்லத்துக்கு இப்போ போய் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும் போகுது. சரி. போன சனிக்கிழமை போயிட்டு வந்ததுக்கப்புறம் போகலை. அந்த மக்கள் ரொம்ப தேடுது. இது பார்த்துட்டு ஸ்வீட்டாக சூப்பராக சக்கரை பாயாசம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களோட ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வரலாம். ஹாய், வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டைலில் வந்து அன்பு இல்லத்துக்காக சிறுபயிறு பாயாசம் செய்ய போகிறாங்க. அதுதான் பின்னால் வேலை நடந்துகிட்ருக்குது. வாங்க அவங்க செய்கிறத பார்க்கலாம். இப்போ கேஸ் சிலிண்டர் அத்தி கொட்டி வைக்கிறாங்க. பேரை சொல்லுங்க. கிருஷ்ணனா? ஓ, கிருஷ்ணன் தான் உங்களை கிட்டுன்னு கூப்பிடுறாங்களா? எப்படி அந்த மாதிரி பேர் வந்துச்சு? ஓ, நான் உங்களை வந்து கார வீட்டில் பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், 19 வருஷம். அப்போ பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கு சமையல் தெரியும்னு எனக்கு தெரியாது. அப்பவுமே எத்தனை வருஷமா உங்க சமையல்ல பழக்கம் இருக்கு? 22 வருஷம் இருக்கும். 22 வருஷமா? தெரியவே தெரியுமா? அப்படி மறைச்சே வச்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு பள்ளிவாசல நீங்க பாயாசம் செஞ்சதை குடிச்சு பார்த்தப்பறம் தெரியும் உங்களுக்கு சமையல் தெரியும் அப்படின்ட்டு. சவுருக்கும் நான் தான் பண்ணேன். ஆஹா, சரி. இப்போ ஒரு பிரியாணி பண்ணிட்டு தான் வரேன். பாயாசத்துக்கு தேவையான பொருளை எல்லாம் சொல்றீங்களா? சிறுபருப்பு. சிறுபருப்பு 6 கேஜி நெய். நெய். அதாவது ஐஸ்கிரீம் இது. சரி. மில்க் மேடு, டால்டா. சரி. அதாவது மண்டவெல்லம், சவரிசி, ஏலக்காய், அண்டிப்பருப்பு, முந்திரி பருப்பு அதெல்லாம் வேண்டியதில்லை. ஓ, சரி. அது புளிப்பு கொடுக்கணும். அது பால் பாயசம். ஓ, இதுக்கு வந்து தேங்காய் அதெல்லாம் தேவையில்லைண்ணே? ஓ, பரவாயில்லையே, குறைவான பொருள் தான். இது எவ்வளோ பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு? இது வந்து நம்ம கிளாஸ் ஒரு 200 பேர் சாப்பிடலாம். அப்போ பருப்பு எவ்வளோ வச்சுருக்கீங்க? பருப்பு வந்து 10 கிலோ வச்சுருக்கீங்க. 10 கிலோ வச்சுருக்கீங்களா? அந்த கருப்பு அந்த இனிப்பு இது வந்து 15 கிலோ. அப்போ சரியாக இருக்கும்னா அதுக்கு. சரி, ஆரம்பிங்க, நான் பார்க்க போகிறேன். தண்ணி ஊற்றுவோம். ஊற்றுங்க. இது சின்ன குடமா இருக்குது, எப்படி அளவு தெரியும்? ஆற்றி ஊற்றுறீங்களா? ஊற்றுங்க. ஓ, அது உடைக்கிறதுக்கா? பையில் போட்டு அப்படி போட்டு உடைச்சிருவீங்க என்ன? சீக்கிரம் உடஞ்சிருது தட்டுனதும். சவரிசி. ஆமாம். 2 கிலோவா இது சவரிசி? ஓ, சரி. 25 கிராம் ஏலக்காய் எடுத்திருக்காங்க. அது என்ன பண்ணும்? பருப்பு. சரி. சரி. அது ரெண்டு ஒன்றா வெந்து வரும்போது அந்த மாதிரி நம்ம மில்க் மேட்டு அதுக்கடுத்தாங்க டால்டா. சரி. இதெல்லாம் சேர்த்து முடிச்சு மண்டலம். சரி. எல்லாம் ஒரு போல வந்து கட்டி ஆகும்போது நம்ம நெய் இருக்கலாம். நெய் 5 பருப்பு வறுத்து போடணும். அது போடணும். தம் போட்டு 10 நிமிஷம் கழிச்சு கொடுத்து அந்த மெதுவான தீயில 10 நிமிஷம் போடுறோம். ஓ, இது சாதம் பிரியாணி எல்லாம் தம்ல போடுற மாதிரி இதே பண்ணோம். ஓ, தம் நான் வந்து செய்வேன், ஆனால் தம்ல போட மாட்டேன். போட்டு அந்த நெய் ஐஸ்கிரீம் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் செய்கிறதுக்கு. சவ்வரிசியை நான்லாம் வந்து அவிச்சிக்குவேன். கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு எடுத்து அதை வந்து வடிகட்டி எடுத்துக்குவேன். வடிகட்டி எடுத்தோம்னா அதில் உள்ள பசத்தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மணிமணியாக இருக்கும். நான் அப்படி தான் பாயாசம் செய்வேன். இவங்க வந்து நைலோன் சவ்வரிசின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து வெறும் வெந்நில அப்படியே போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா தானாகவே வெந்துடும், நல்லா மணிமணியாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. சவ்வரிசியில் வெந்நி ஊற்றி வச்சுருந்தாங்க. அதே 3/4 வாசிக்கு மேலே வெந்துருச்சு. இனிமேல் சூடான பாயாசத்தில் போட்டாலே பேலன்ஸ் வெந்துடும் போலுக்கு. தண்ணி நல்லா கொதி வருது. பருப்பை வந்து அப்படியே கொட்டிட்டாங்க. பருப்பை நல்லா கிண்டி விட்டுட்டு வேக விட போகிறாங்க. இந்த பாசி பருப்பை ஏன் கழுவாமல் போடுறீங்க? இவங்க வந்து பாசி பருப்பையும் கழுவலை, சவ்வரிசியும் கழுவலை. அதனால் நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, அதில் உள்ள கொழுப்பு சத்தெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா பருப்பு வேகும்போது மேலே நுரைச்சிக்கிட்டு வருதில்ல, அதுதான் கொழுப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது இருந்தால் தான் பாயாசம் வந்து ருசியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நல்லா பொங்கி வருது, பார்க்க அழகாக இருக்குது. சுமாராக எவ்வளோ நேரம் ஆகும் செஞ்சு முடிக்க? பாயாசத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்து கரைஞ்சிருந்தோன்னா பாருங்கக்கா. அடுத்த வாட்டி நீங்களும் சேர்ந்து செய்கிறீங்க. இது வந்து என்ன சொன்னீங்க? டால்டா.
சவ்வரிசியும் போட்டிங்க, வெண்ணிலே போட்டு அது நல்லா வெந்து போச்சு, அதை அப்படியே போட்டு விட்டாங்க. ஐசாம்மா முடிச்சு வைக்க வராங்க. என்ன ஐசாம்மா? ஏலக்காய் நல்லா பவுடராக இருக்குது, போட்டுருங்க. நல்ல வாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், நம்ம சீக்கிரம் பிடிச்சிரும். இப்போ என்ன போடுறீங்க? மண்டை வெல்லம். வெல்லம் அதுக்கு ட்ரைனிங் இல்லை, இந்த மாதிரி எப்படி செய்யணுன்ட்டாதான். மண்டை வெல்லம் நல்லா கரையணும், அதுவும் அடி பிடிக்காமலும் இருக்கணும்னு சொல்லிட்டு கிண்டிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பேக்கெட் ஊற்றுறீங்க, 2 கிலோ. அப்போ என்ன மொதல் 1 லிட்டர் டால்டா ஊற்றுனாங்க, இப்போ 1 லிட்டர் ஊற்றிருக்காங்க. அடி பிடிக்காமல் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 டின்னில் உள்ள பாலையும் ஊற்றிக்கிறாங்க. இந்த டின்னில் உள்ளது வந்து மற்ற பிராண்ட் வந்து நல்லா இருக்காது, இந்த ஒன்று தான் போடணுண்ணே. மற்ற நிறைய பிராண்ட் இருக்குல்ல, இது வந்து மில்க் இதான் நல்லா இருக்கும்ண்ணே. மில்க் மேட். இப்போ நெய் ஒத்தியை குறைச்சிட்டிங்க. இப்போ தம்மில் போடணும்ல, அதனாலண்ணா இன்னும் கொதிக்கணுமா எப்படி? சரியாக வந்துடும். இன்னும் அவ்வளோ ஒன்றும் வேறு பொருள் இல்லை போல். இன்னும் இருக்குது. மீதம் இருக்க நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து ஒன்றா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்குது. பாயாசம் தயாராகி வருது. இப்போ வந்து அதில் உள்ள ருசி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. 10 கிலோ பாசி பருப்புக்கு வந்து 15 கிலோ வெல்லம் போட்டிருக்கீங்க. மண்டை வெல்லம் 15 கிலோ. பாயாசத்தை குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போட போகிறாங்க. பாயாசம் தயாராகிட்டு இறக்கி வச்சுட்டாங்க. முந்திரி பருப்பை வறுத்துக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கிறாங்க. 1/4 கிலோவா 1/2 கிலோவா? ஓ, 1/2 கிலோ முந்திரி பருப்பு. அந்த அளவு போட போய் தான் அது ருசி நல்லா இருக்குதுக்கா. கிட்டுக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்லை, முந்திலாம் எங்கள் அண்ணன் காரையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சும்மா வேலை தான் செய்வாங்க, இந்த மாதிரி சமையல் தெரியும் அப்படின்ட்டு. இப்போ அந்த அன்றைக்கி பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அப்போ தான் தெரியும் இவங்க தான் போட்டாங்களா அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், உலகம் முழுக்கும் தெரிய போகுது கிட்டுக்கு சமையல் தெரியும் அப்படின்ட்டு. முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு வறுத்துட்ருக்காங்க. வறுத்த முந்திரி பருப்பை நெய்யோட தூக்கி அப்படியே பாயாசத்தில் கொட்டுறாங்க. கொட்டின உடனே திவானும் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முழுமையாக தயாராகிட்டேன்னா எல்லாம் போட்ட பிறகு முழுமையாக தயாராகிட்டு இப்போ அப்படி தானே. நம்ம ஸ்டைலில் அன்பு இல்லத்துக்கு கிட்டோட பாசிப்பயிறு பாயாசம் தயாராகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தயாரான பாயாசத்தை அப்படியே மூடி தம்மில் வச்சுட்டு எல்லோரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போ பாயாசத்தை நல்லா திறந்து கிண்டி விட்றாங்க. கிண்டி விட்டுட்டு எல்லோரும் எடுத்து குடிக்க போகிறாங்க. மெத்துங்க மெத்துங்க மெத்துங்க. கொண்டாட்டி கிண்டி விட்டுரு. வாங்க மாமி, இவ்வளோ நேரம் காணுமேன்னு பார்த்துட்டே இருந்தோம். ஆமாம், ஏன் ஒன்று கவலையாக இருக்க? மைனி கொஞ்சம் வாங்கிக்கோங்க. மைனி ஊற்றி கொடுமா. அது எல்லாத்துக்கும் நல்லா போதுங்கிற அளவுக்கு திருப்தியாக இருக்குது. நான் 10ஆவதுன்னு தான் நினச்சேன். நாங்களும் அன்பு இல்லத்துக்கு வந்துட்டோம். பிடிக்காதுடா, பிடிக்காதான் வேற கட்டி எடுத்துட்டு வரணும். ஒரு போல பிடிச்சிருக்கோம், வேலை செஞ்சிடாம. இந்த அன்பு இல்லத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் வெட்டு போச்சு, எங்களால் வர முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வரணும்னு எண்ணத்தில் நாங்கள் வந்துட்டுருக்குறோம். அன்பு இல்லத்தில் இருக்கிறவங்க வந்து ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க. இது வந்து ஆதரவு இல்லாத ஆட்களை தான் அவங்க வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. சில பேர் குடும்பம் இருந்தால் கூட அவங்களுக்கு பராமரிக்க நேரமோ வசதியோ இல்லாத ஒரு காரணமும் இருக்குது. காயமா? அம்மா ஒரு நிமிஷம். ஓ சரி சரி. அம்மா
பாயசம் குடிச்சிட்டு காப்பி குடிக்கிறமா, காப்பி குடி. இங்கே இருக்கிறவங்க உடல் நலம் பாதித்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. தொண்டூழியர்களும் இருக்காங்க, சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களும் இங்கே இருந்துகிட்ருக்காங்க. இந்த இல்லத்தில் இருக்கிறவங்களை பராமரிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக பழகுறாங்க. இந்த இடத்துக்கு வந்தப்பறம் தான் இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.